எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பல் டாக்டர் சந்திரன் பேசுறேங்க. இன்றைய டென்டல் டிப்ஸ்ல வாய் கொப்பளிக்கிறது பத்தி நான் சொல்றேங்க. நம்ம காலையில பிரஷ் பண்றோம், அப்புறம் நைட்டு பிரஷ் பண்றோம். இடையில தான் 3 வேளை சாப்பாடு, ஜூஸ், காஃபி, டீ குடிக்கிறது, ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு தடையும் நம்ம பல்லு வளர்க்க முடியாது. ஸோ அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான இது பல் பராமரிப்பு உள்ளது வாய் கொப்பளிக்கிறது. ஸோ வாய் கொப்பளிக்கிறது அப்படின்றது எப்படின்னா, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை எடுத்து வாயில ஊத்திட்டு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 செகண்ட்ஸ், ஒரு 6 செகண்ட் வரைக்கும் நல்லா வாய் கொப்பளிச்சு துப்பணும். அப்படி பண்ணாத வாய் ஃபுல்லா கம்ப்ளீட்டா சாப்பாடு புள்ளியது ஒட்டின்னு இல்லாம கிளீன் ஆகும். ப்ளஸ் அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வெறும் நாக்கால ஒரு தடவை நல்லா ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி இப்படி நல்லா கிளீன் பண்றது நல்லது. ஆக்சுவலா நாக்கு நம்ம நேச்சுரல் டூத் பிரஷ்மா வச்சுக்கோங்களேன். ஸோ நாக்கால நல்லா கிளீன் பண்ணோம்னாலே ஒட்டிட்டு இருக்க சாப்பாடு பொருள் எல்லாமே வெளியில வந்துருங்க. சிலவங்க வாய் கொப்பளிக்க கூட பயப்படுவாங்க. வாய் கொப்பளிச்சா பல்லு கூசுது வலிக்குதுன்னு. ஸோ அப்படி கூசுது வலிக்குதுனாலே உங்களுக்கு ஒன்னா பல்லுலையோ ஈரலையோ தொந்தரவுக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தா உடனே பல் மருத்துவரை பார்க்கறது ரொம்ப நல்லது. நன்றி.